Adobe Acrobat Studio, so brand new. Show me all the things PDFs can do. Do your work with ease and speed. PDF Spaces is all you need. Do hours of research in an instant with key insights from an AI assistant. Pick a template with a click. Now your prezzo looks super slick. Close that deal? Yeah, you won. Do that, doing that, did that, done. Now you can do that with Acrobat. Now you can do that with the all-new Acrobat. It's time to do your best work with the all-new Adobe Acrobat Studio. மிஸ் கவிப்ரியா, என்ன நடந்தது? இது வந்து என்னோட சிஸ்டருக்கு நடந்தது. அவங்க பேரு ஹேமா. அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போது நடந்தது. என்னன்னா அவங்க நல்லா தான் இருந்தாங்க, பட் ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு கட்டத்துல வந்து வீட்டுல வந்து செகண்ட் ரூம்ல வந்து அவங்க ஒண்டிமா படுத்திருப்பாங்க. நம்ம கூட எல்லாம் படுக்க மாட்டாங்க, அவங்க ஒண்டிமா படுத்திருப்பாங்க. லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்படி படுத்து தூங்கிடுவாங்க லைட் அடிச்சுட்டு. அந்த செகண்ட் ரூம் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். லைட் அடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கும். நம்மளுக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். ஆனா ஓகே, அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அப்ப வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து என்ன வயசு இருக்கும்? ஐ திங்க் அபவுட் ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 அந்த மாதிரி படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 16 வயசு. அப்போ காலையில எழுந்திரிச்சு குளிக்க போகக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு ரூம்ல கத்துறாங்க, என்னை விட்டு போவாதீங்க, என்னை விட்டு போவாதீங்க மம்மி, என்னை விட்டு அம்மாட்ட சொல்றாங்க. அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. எனக்கா தூக்கி போட்டுருச்சு. அப்ப நான் எந்திரிச்சு போய் பார்த்தேன், என்னது, என்ன ஏன் கத்துறேன் அப்படின்ட்டு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அது என்ன பாக்குது, போ சொல்லுங்க. அந்த மாதிரி ரூம்ல நின்னுட்டு சொன்னா அப்படி எப்படிதான் இருக்கும், அது என்ன பாத்துட்டு இருக்கு. அப்போ நான் சொன்னேன், யாரு பாக்குறா, எங்க பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் நின்று என்ன ஆச்சு, கருப்பா நிக்கிது பாருங்க, அது என்ன பாக்குதுன்னு அழுவுது, அப்படி அழுவுது. அப்ப நான் உங்க கண்ணுக்கு யாருக்கும் தெரியல? இல்ல, எங்களுக்கு எல்லாம் யாரும் தெரியல. நானு, என் தங்கச்சி, என் அம்மா இருந்தோம். அப்ப எங்க 3 பேருக்குமே ஒண்ணுமே தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னு கண்ணாடி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு என்ன ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஓகே பிரச்சனை இல்ல, நான் தான் பக்கத்துல இருக்கோமே, எல்லாரும் இருக்கோம், நீ சொல்லு, கண்ணாடியை பார்த்து சொல்லு, எங்க நிக்குது, இப்ப எங்க நிக்குதுன்னு நீ சொல்லு அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் எங்களால எதுவும் கண்ணாடியில பார்க்க முடியுதா அப்படின்ட்டு தான் கண்ணாடிக்கு பார்த்து, எனக்கு பின்னாடி இருந்துச்சு கண்ணாடி. ஸோ அவங்க பார்த்துட்டு நம்மளோட ரிஃப்ளெக்ட் தானே பண்ணி காட்டும். ஸோ என் பின்னால அவங்க பின்னால இல்ல. ஆனா கண்ணாடியை சுத்தி பார்க்கக்குள்ள தங்கச்சி பக்கத்துல அதாவது அந்த கதவு கிட்ட வந்து தங்கச்சி பக்கத்துல நின்றுட்டு இருந்ததா அவங்க பாத்துட்டாங்க. தங்கச்சி பேர் வந்து பவானி. அவங்க பவானி பக்கத்துல நிக்குது அப்படின்னு சொல்லி அப்படி கத்துறாங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து ஐயா கும்பிடுறது, அழைப்பு அதெல்லாம் பாப்பாங்க, கசின் பிரதர். அவங்களுக்கு நான் கால் பண்ணிட்டேன். எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி சடனா செஞ்சோம். அப்ப அண்ணன் வந்து அதுகிட்ட பேசி சில மந்திரங்களை சொல்லு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதால சொல்ல முடியல, அந்த மந்திரத்தை அவங்களால சுத்தமா சொல்ல முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன், அது அப்படியே என்ன கட்டி பிடிச்சிட்டே இருந்துச்சா, அப்படியே சாமி ரூம் கிட்ட கூட்டிட்டு போனோன்னு அப்ப அண்ணன் சொன்னாங்க, சில விஷயங்கள் பண்ண சொன்னாங்க. லைக் திணூறு வந்து அடிச்சு, அவங்க முதுகுலயே அடிச்சு என்னமோ செய்ய சொன்னாங்க. அப்ப நானுமே செஞ்சேன். இது கொஞ்சம் வருஷம் ஆனாலும் எனக்குமே ஞாபகம் இல்ல, கூட காட்டி என்னமோ செய்ய சொன்னாங்க. அப்ப நானுமே அந்த மாதிரி செஞ்சோடனே அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்ப பாரு, இப்ப சுத்தி பாரு, எதனாச்சும் தெரியுதா அப்படின்னு. அப்ப அவங்க இல்ல அப்படின்னாங்க. அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள்ள அது இருக்கிற வரைக்கும் கட்டுப்பாடோட வச்சுக்க முடியும், ஆனா 7 மணிக்குள்ளார அதை என்கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அண்ணன். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அப்ப நானுமே லீவு போட்டேன், நீ வேலை என்னாலுமே போக முடியல. அப்ப அண்ணன் சொன்னாரு, நீ அது கூடயே இரு அப்படி. அப்புறம் நானுமே லீவு போட்டோன்னே, இன்னொன்னுக்கா என் தங்கச்சிக்கு வந்துட்டு சின்ன பிள்ளையில இருந்து அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும், உங்களால பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு நிம்மதியா போக முடியாது, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அவங்க பாருங்க யாரும் பாக்குறாங்க, இங்க பாருங்க எங்க யாரும் நிக்கிறாங்க, லைக் சும்மாவே அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், இது எங்க போனாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளைல ஆக்சுவலி ஷி டோன்ட் நோ அது வந்து ஒரு 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 பேய், அந்த மாதிரி ஒரு ஆவி அப்படின்ட்டு ஷி டோன்ட் நோ. ஆனா when she sees something like ஷேடோ மாதிரியோ இல்ல பிளாக் ஒயிட் அந்த மாதிரி என்னாச்சும் பார்த்தாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க, அங்க பாருங்க அந்த காடியில ஒரு ஆண்டி உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி? அவங்க கூட எங்கேயும் நைட்ல போறதுனாலுமே பயமா இருக்கும்.
அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், அண்ணன் ஈவினிங் கூட்டிட்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளேயே வீட்டுல நிறைய ஆர்ப்பாட்டம். கண்ணு மூடி அவங்களால தூங்க முடியல. கண்ணு மூடுனா அந்த உருவம் வந்து மின்னுக்கு நிக்குது அப்படின்ட்டு. அப்ப நாங்க உட்கார்ந்து எப்படிதான் இருந்துச்சு, முகம் பாக்கல அவங்க நல்ல வேலை முகம் பாக்கல. இட்ஸ் லைக் பின்னாடி ஃப்ரம் பேக், அந்த ஃப்ரம் பேக் லைக் மேல இருந்து கீழே மட்டுமே முடி பிளாக் ஷேடோ. ஆனா அவங்களால அந்த முடி மட்டும் தான் பார்க்க முடியும். லைக் தேங்க் காட் நான் அவங்க முகத்தை வந்து பாக்கல அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அவங்க குளிக்க போனாங்கல்ல, காலையில குளிச்சுட்டு வந்தாங்கல்ல, அப்ப பாத்ரூம்லயே ஆக்சுவலி அவங்க பாத்துட்டாங்க. மொண்டு ஊத்துறோம்ல தண்ணி, so she saw something like அவங்க பின்னால என்னமோ அந்த டப்பா, அந்த தண்ணி ஊத்துவோம்ல, அந்த தண்ணி ஊத்துற டப்பால she saw something like அந்த அவங்க பின்னால ஏதோ பிளாக்கா என்னமோ லைக் கல்லு, அந்த பிளாக் கல்லுல என்னமோ ஷேடோ நிக்கிற மாதிரி. பிகாஸ் அந்த கண்ணாடியில தெரியல, பாத்ரூம் கண்ணாடியில. பட் தென் she saw அந்த தண்ணி எடுத்து ஊத்துற இதுல வந்து அவங்க பாத்துட்டாங்க. சோ அதுல இருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு. பயம் எடுத்தோன்னா அதை முடிச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் தான் ரூம்ல இந்த சம்பவம் பண்ணாங்க. அண்ட் தென் அந்த ஈவினிங் அந்த மார்னிங் ஆகி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஹால்ல. அப்ப அவங்களோட போன் வந்து ரிங் பண்ணிச்சு ரூம் செகண்ட் ரூம் லைட் வந்து அடைச்சிட்டோம். போன்ல வந்து ரிங் பண்ணிட்டு இருக்கக்குள்ள எனக்கும் பயமா இருந்துச்சு ஆக்சுவலி ரூமுக்குள்ள போக. ஏன்னா லைட் அடிச்சிருந்தோம், இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கட்டு. நான் சொன்னேன் பரவாயில்ல விடு, போன் அடிக்கிட்டோம், அப்புறமா நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு. அவங்க என் மடியிலேயே தான் படுத்திருந்தாங்க கொஞ்ச நேரம். அப்ப ரொம்ப நேரமா போன் ரிங் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.